இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். இன்னைக்கு முருகரோட திருக்கல்யாணம். இந்த நாள்ல தான் முருகருக்கு கல்யாண விருந்து படைச்சு நம்மளோட கந்தசஷ்டி விரதத்தை கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க கோவிலுக்கு போய் திருக்கல்யாணம் பார்த்துட்டு அவங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு அவங்களோட விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனா பட்டு இருக்கிறனால எங்களால இந்த வருஷம் கோவிலுக்கு போக முடியாது. ஸோ வீட்லயே சிம்பிளா எங்களால முடிஞ்ச அளவு என்னெல்லாம் ஒரு கல்யாண விருந்துல இருக்குமோ அதெல்லாம் பண்ணி முருகருக்கு படைச்சாச்சு. இதுல மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ் எல்லாமே அக்கா தான் பண்ணியிருந்தா. எப்பவுமே நான், அம்மா, அக்கா 3 பேரும் சேர்ந்து தான் விரதம் வைப்போம். ஆனா இந்த வருஷம் அக்கா விரதம் இல்லாததுனால குக்கிங் எல்லாம் அவளே பண்ணிட்டா. நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணேன். அஸ் யூஷுவல் பூஜை பண்ற வேலை எல்லாமே அம்மா தான் பண்ணாங்க. குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு சமைச்சதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சாமிக்கு எடுத்து வச்சாச்சு. சாமிக்கு படைக்கிற படையில என்னென்ன பண்ணியிருந்தோம்னா, ஸ்வீட்டுக்கு ரவா கேசரி, அதுக்கப்புறம் பாயாசம், கேரட் அப்புறம் கேபேஜ் வச்ச பொரியல், புடலங்காய் கூட்டு, அவியல், தயிர் சாதம், பருப்பு வடை, மெதுவடை, அப்புறம் சாதம், சாம்பார், ரசம் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தோம். இது எல்லாத்தையுமே சாமிக்கு படைச்சிட்டு எங்களோட 7வது நாள் விரதத்தை நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.